அன்பார்ந்த உறவுகளே, இன்னைக்கு 2 முக்கியமான செய்தியை குறித்து பார்க்க போகிறோம். ஈரானுடைய மழைப்பொழிவை 20 ஆண்டு காலமாக அமெரிக்கா திருடி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. மற்றொரு பக்கம் பலஸ்தீனில் தேரல் பலத் அப்படிங்கிற இடத்துல உள்ளாட்சி தேர்தல் 20 ஆண்டுகள் கழித்து நடைபெறப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த 2 செய்தியை குறித்து தான் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உறவுகளே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் அமலில் இருந்தால் கூட தொடர்ந்து ஈரான் வைத்த நிபந்தனைகளை அத்துமீறி அமெரிக்கா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக ஹர்மஸ் நீரிணையை முற்றுகையிட்டு ஈரானுடைய வளங்களை சுரண்டுவதற்காக அமெரிக்கா பல்வேறு சூழ்ச்சி திட்டங்களை போட்டுட்ருக்கு. என்னதான் சூழ்ச்சி திட்டங்கள் போட்டால் கூட ஈரான் இன்னைக்கு தொடர்ந்து ஹர்மஸ் நீரிணையை பயன்படுத்தி பெரிய ஒரு வர்த்தகத்தை செஞ்சிட்ருக்கு. முதல் வர்த்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனது எண்ணெய் வளத்தை சீனா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கு. கடந்த ஏப்ரல் 13 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 10.7 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை ஈரான் ஏற்றுமதி செஞ்சிருக்கு இந்த சீனா இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு. அதே வேளையில் இந்த ஹர்மஸ் நீரிணையை கடக்கணும் அப்படின்னா சுங்கவரியை நீங்கள் செலுத்தணும், $2 பில்லியன் சுங்கவரியை செலுத்தணும்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு திட்டத்தை போட்டனால இன்னைக்கு அதன் மூலம் பல்வேறு $1 மில்லியன் இன்னைக்கு ஈரான் சம்பாதிச்சுட்டு இருக்கு. இந்த $1 மில்லியன் சம்பாத்தியம் என்பது ஈரானுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. ஏனென்றால் ஹர்மஸ் நீரிணை ஒமானோட ஷேர் பண்ணுது. ஸோ ஒமானும் ஈரானும் சேர்ந்து பேசி தான் இந்த டாரிஃபை முடிவு பண்ணி அதை 2 பேரும் ஷேர் பண்ணி தான் தங்கள் நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கிறாங்க. இந்த வேளையில் தான் இன்றைக்கி இந்த ஹர்மஸ் நீரிணை இருக்குல்ல, இதன் வழியாக செல்லக்கூடிய சில கப்பல்கள் மேலேயே இன்றைக்கி ஈரான் தாக்குதல் நடத்துது. குறிப்பாக அந்த கப்பல்களை கைப்பற்றுது. நேற்று அமெரிக்கா சார்புடைய 2 கப்பல்களை பெரிய அளவில் எச்சரிக்கை கொடுத்து அது அத்துமீறி செயல்பட்ட நிலையில் அந்த 2 கப்பல்களை இன்றைக்கி ஈரான் தனது கடற்கரைக்கு துறைமுகத்திற்கு இன்றைக்கி கைப்பற்றி எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இதிலிருந்து இனி அடுத்த கட்ட போருடைய நகர்வுகள் என்பது இனி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா தான் எதிர்த்தாக்குதலை ஈரான் நடத்தும் அப்படிங்கிற அளவு இன்றைக்கி போருடைய சூழல் போயிட்டுருக்கு. இந்த வேலையில் தான் இன்றைக்கி ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சில ஃப்ளாஷ்பேக்கில் செய்திகளை நான் இங்கே சொல்லணும். என்ன செய்தினா, ஒரு 40 நாட்களுக்கு முன்னாடி இந்த போர் ஆரம்பிச்சிச்சுல்ல, இந்த ஆரம்பித்த பின்னாடியே ஈரானுடைய தட்பவெப்ப நிலை என்பது அங்கே மாறி இருக்குது. குறிப்பாக ஈரானில் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு என்பது அதிகரிச்சிருக்கு. இதே வேளையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் பின்னாடி போங்க, அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஈரான்லேருந்து ஒரு செய்தி பூதாகரமாக வெடிச்சிட்டு இருந்துச்சு. என்னென்னா, ஈரானில் மிகப்பெரிய வறட்சி நிலவிட்டு இருக்கு. மக்கள் மிகப்பெரிய அளவில் தண்ணி தட்டுப்பாடில் இருக்கிறாங்க. பல்வேறு அணைகளில் தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வறட்சி நிலையை நோக்கி ஈரான் போயிட்டுருக்கு. குறிப்பாக தெஹ்ரான் மக்கள் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படியே நிலைமை போச்சுன்னா தெஹ்ரான்லேருந்து எல்லா மக்களும் காலி பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு பிரதமராக இருக்கக்கூடிய பெஜஸ்கேன் கூட பேசியிருந்தார். அந்தளவு வறுமை என்பது அந்த தண்ணீர் பஞ்சம் என்பது அங்கே மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடிட்டு இருந்துச்சு. குறிப்பாக 2018 to 19 அந்த ஒரு வருஷம் ஈரான் பெரிய அளவில் தண்ணீர் வறட்சியில் பெரிய அளவில் சிக்கிட்டு இருந்துச்சு. அது வெறும் அந்த 1 ஆண்டுகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டு காலமாக ஈரானில் மழைப்பொழிவு என்பது மிகப்பெரிய குறைவாக இருந்துச்சு. இதுக்கு ஈரான் பாலைவன நிலம்லாம் கிடையாது. சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு அரபு நாடுகளை போல் ஒரு பாலைவன நிலம் கிடையாது. சொல்லப்போனால் அங்கே குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது, மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது. அப்போ எல்லா விதத்திலும் மழைப்பொழிவை அதிகமாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக ஈரான் இருந்தும் ஏன் ஈரானில் மழைப்பொழிவு ஏற்படலை அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம கேட்கும் போது தான் அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல்கள் இன்றைக்கி கிடைக்குது. என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, 2003 to 2023 இந்த காலகட்டங்கள், நான் சொன்ன 20 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களை மத்திய கிழக்கில் அரபு நாடுகள் அமெரிக்கா செஞ்சுருக்கு. குறிப்பாக துபாய், கத்தார், UAE போன்ற நாடுகளில் 2 மில்லியனுக்கு அதிகமாக, பல மில்லியன் சொல்லப்படுகிறது, செலவு செஞ்சு அங்கே ரேடார்களை வச்சுருக்கு. அதே போல் அந்த நாட்டுக்கு சார்பாக இந்த நாட்டை கண்காணிக்க தகவல் தொழில்நுட்பம் என்ற அடிப்படையில் சேட்டலைட்டுகளை விண்வெளியிலேயே அனுப்புது. அப்போ இந்த சேட்டலைட் ஆகட்டும், ரேடார் ஆகட்டும், இதெல்லாம் எதற்கு பொறுத்துது? இந்த துபாய், கத்தாருடைய வளர்ச்சிக்காகவா இவ்வளோ டாலரை செலவு பண்ணுது? முட்டாள் அமெரிக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அங்கே தான் பெரிய சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா, அந்த இடத்துல பொருத்தப்பட்ட எல்லா ரேடார்களும் இயற்கை விதிகளை மாற்றி அமைத்து, குறிப்பாக மழைப்பொழிவை குறைத்து தடுக்கக்கூடிய ரேடார்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தகவல். அதாவது வெதர் மானிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெதர் மானிப்புலேஷனாக தான் செயற்கையாக மழை நீரை நிறுத்த வேண்டும், மழைப்பொழிவை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செஞ்சுருக்குங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கி கிடைக்குது. இதற்கு ஆதாரமாக 2018
18 டு 19 சொன்னேன்ல, அதில் அந்த 18ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 18ல் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கிக் இருக்கும்ல, அதில் வந்து ரொனால்டோ வந்து ஒரு கிக் அடிக்கிறாரு. அந்த கிக்கை வந்து ஈரானுடைய கோல் கீப்பர் தடுத்து நிறுத்திடுறாரு. அந்த செய்தி உலகம் ஃபுல்லாக பரவுது. பார்த்தீங்களா, ஈரான் கோல் கீப்பர் எவ்வளோ திறமையாக ரொனால்டோவுடைய கிக்கையே நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய பிரபலமாக பேசப்படுது. அந்த வேளையில் இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு கருத்தை சொல்கிறாரு. ரொனால்டோவுடைய கிக்கே நிறுத்த தெரிஞ்ச உங்களுக்கு மழை பொழிவு பெய்யாமல் இருக்கே உங்கள் நாட்டில், அதை உங்களால் சரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஈரான் மக்கள் பெரிய அளவில் நெத்தன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்தளவு அந்த பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா இங்கே மட்டும் செய்யலை. வியட்நாம் போர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போருடைய காலங்களில் பெரிய அளவில் அமெரிக்கா பின்தங்கிட்டே போகுது. வியட்நாம் போரில் பின்தங்க அடுத்த ஒவ்வொரு நாட்களும் 3 நாட்களில் கிட்டத்தட்ட அமெரிக்கா பின்தங்கி செல்ல 3 நாட்கள் வியட்நாம் முழுக்கவே மழைப்பொழிவு அதிகமாக இருந்திருக்கு. 20% அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி ஈரானில் நடந்துகிட்ருக்கு. கடந்த 40 நாட்களில் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 17 அணை இருக்குது. 17 அணையில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 7 அணைக்கட்டுகள் முழுக்கவே 99% நீர்நிலைகள் இன்றைக்கி நிரம்பி காணப்படுகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வெறும் இன்றைக்கி ஈரானில் மட்டும் இது கிடையாது, ஒமானில், ஈராக்கில். ஒமானை பொறுத்த வரைக்கும் ஈராக்கை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு இன்றைக்கி அங்கே பெஞ்சிருக்கு. அதே போல் ஒமானை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு என்பது இன்றைக்கி ஒமானில் பெஞ்சிருக்கு. அப்போ இந்தளவு மழைப்பொழிவு இன்றைக்கி ஏற்படுதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, கடந்த 40 நாட்களில் இந்த ஈரான் இந்த ரேடார் சிஸ்டங்களை அடித்து நொறுக்குச்சு. இந்த போர் ஆரம்பித்த பின்னாடியே இந்த மத்திய கிழக்கில், அதாவது இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல, இங்கே இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டங்கள், இது போன்ற செயற்கை கோள் கருவிகள், இது சம்பந்தமான விஷயங்கள் மேலே தான் டார்கெட் வச்சு அடிச்சிச்சு. அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மழைப்பொழிவை ஈரான் தான், அமெரிக்கா தான் தடுத்து நிறுத்தி இருக்குது அப்படின்னு. அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய IRGC போன்ற இராணுவம் எல்லாம் சேர்ந்து இதை அடித்து உடச்சனால அதோடைய பலன் இன்றைக்கி எப்படி கிடச்சிருக்குன்னா, இன்றைக்கி 40 நாட்கள் தங்குதடை இல்லாமல் அனுதினம் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பொழிஞ்சிட்டே இருக்குன்னு இன்றைக்கி ஈரான். நான் சொன்ன மாதிரி ஈரான் வந்து ஒரு வளமிக்க நாடு. காடுகள், மலைப்பகுதிகள் என்று, குளிர் பிரதேசங்கள் என்று ஒரு அழகான காட்சி கொண்ட நாடு ஈரான். அந்த நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்குன்னு அமெரிக்கா, நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால தான் சொல்கிறேன், ஈரானுக்கு மட்டும் போராடலை, உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்கு. ஏனென்றால் இதே போன்ற ஒரு விஷயத்தை நம் மீதும் நம் நாட்டின் மீதும் இந்த அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம், அது சர்வாதிகார போக்கில் கொடூரமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த தகவல் நிச்சயமாக பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. அடுத்து இன்னைக்கு ஃபலஸ்தீனில் 3 ஆண்டுகள் போர் போயிட்டுருக்கு. இந்த வேலையில் அங்கே தேர்தல் அப்படிங்கிறதே ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. இருந்த பொழுதும் பலஸ்தீன அதிகார சபை இன்றைக்கி ஒரு முடிவு செஞ்சுருக்கு. என்னென்னா, வெஸ்ட் பேங்க்கில் தேர்தல் நடக்க போகுது, உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அதோடு சேர்த்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் டெமாலிஷ் ஆகிடுச்சு, அழிஞ்சிருச்சு, கட்டமைப்புகள் எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் தேரல் பலது என்று சொல்லக்கூடிய இந்த வெஸ்ட் பேங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 வாக்காளர்கள் இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கு அங்கே கட்டமைப்பு நல்லா இருக்குது. தேரல் பலதில் மட்டும், அந்த வாக்கு சாவடியில் மட்டும், அந்த வாக்கு பகுதியில் மட்டும் கட்டமைப்பு சரியாக இருக்கிறனால அங்கே எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி இன்றைக்கி போயிருக்காங்க பலஸ்தீன் அதிகார சபை. ஸோ வரக்கூடிய இன்னும் சில நாட்களில் வந்து தேரல் பலதில் வந்து எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட சுயாதீனமாக ஒரு 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய எலெக்ஷனோடு சேர்த்து இந்த தேரல் பலதுக்கும் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து இன்றைக்கி வந்திருக்கு. உள்ளளவு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா பலஸ்தீன் போன்ற நாடுகளில் வந்து தேர்தல் நடத்துவது, ஜனநாயக அடிப்படையில் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்பது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், பலஸ்தீன் என்ற நாடு ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக, ஐநாவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாடாக தான் இன்றைக்கி காணப்படுது. அப்படிப்பட்ட நாட்டில் தான் இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, தொடர்ந்து அங்கே அத்துமீறி இனப்படுகொலை செஞ்சிட்ருக்கு. அதை உலக மக்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுது. இன்றைக்கி தமிழகத்துலேயும் அதே மாதிரி தான் தேர்தலெலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு எல்லாமே முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஒரு நிம்மதி பெருமூச்சோடு அமர்ந்திருப்பீங்க. ஒரு நல்லாட்சி நமக்கு மலரும் சொல்லிட்டு நிச்சயமாக நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் நல்லாட்சியாக அமையும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. காரணம் ஏன், இன்றைய சூழலில் ஒரு சிறந்த முடிவாக நமது முடிவு ஒரு நல்ல விடியல் பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக அமைஞ்சிருக்கு. அந்த முடிவை நோக்கி தான் ஏகதேசம் அனைத்து மக்களும் போயிருக்காங்க. அந்த முடிவு ஒரு நல்ல
காலை பொழுது எப்படி வந்து விடியல் காலை எவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்கும், ஒரு பிரகாசமாக இருக்குமோ அதுபோல் இருக்கும். விடியல் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமானது கிடையாது. விடியல் என்பதும் ஒரு புத்துணர்ச்சி கொன்ற காலை பொழுது என்பதும் அனைத்து மக்களுக்குமே சொந்தமானது. அதுபோலத்தான் திராவிடம் என்பதும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. இந்த திராவிட கோட்பாடு, அந்த திராவிட கோட்பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இந்த தத்துவார்த்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொந்தமானது கிடையாது. அது ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தமானது, இன்னும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. காரணம், ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு தத்துவார்த்த சிந்தனை முன்வைக்கும். ஒரு முஸ்லீமாக எனக்கு 2 பெரிய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அடிப்படையில் நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பெருமை கொள்கிறேன். அதற்கடுத்து தமிழ் பேசக்கூடிய இந்த சமூகத்தில் பிறந்த நான் உண்மையாக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் பேசக்கூடிய சமூகத்தின் மத்தியில் தொப்புள்குடி உறவுகளுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னா அது திராவிடம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தின் வழியாக, கோட்பாடுகள் வழியாகத்தான் இங்கே அது சாத்தியமாயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு முஸ்லீமாக எனக்கு கிடைத்த சுதந்திரம் என்பது எவ்வளவு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோ அதே போலத்தான் ஒரு திராவிடம் என்ற அந்த கோட்பாடுக்குள்ள இந்த தொப்புள்குடி உறவுகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு அளிக்குது. அந்த உரிமைகளை நானும் பெற்று பிறருக்கும் பெற்றுக் கொடுக்க போராடுவது என்பது ஒரு வகையில் என்ன வந்து ஒரு மகிழ்ச்சி படுத்துன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.